எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் தான் பார்க்க போறீங்க. கிருஷ்ண ஜெயந்தி நான் வருஷம் செலிப்ரேட் பண்ணிடுவேன். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாக்காகவும், அண்ட் இன்னொரு விஷயம் என் ஹஸ்பண்டோட பேர் கண்ணன் அப்படின்றதுனால நான் கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ண மறக்கவே மாட்டேன். நாளைக்கு தான் ஆக்சுவலாக கிருஷ்ண ஜெயந்தி. நான் இன்னைக்கு டே பிஃபோரே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரம் விளக்குறதா இருக்கட்டும், மஞ்சள் குங்குமம் வைக்கிறதா இருக்கட்டும், பூஜை பொருள் போய் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வேலையும் இன்னைக்கு பண்ணி முடிச்சிடலாம். காலையில் எந்திரிச்சோடனே அழகாக நாங்கள் ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டுடலாம். ஏன்னா சமைக்க வேண்டிய வேலையும் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால மார்னிங்கே கும்பிட்டுடலாம். யூஸ்வலாக வந்து காலையில் ஆரம்பித்தோம் அப்படின்னா நைட் ஆகிடும் கிருஷ்ண ஜெயந்தி சாமி கும்பிட்றதுக்கு. ஸோ பாப்பாவுக்கு மண்டே எக்ஸாம் இருக்குது அப்படின்றதுனால நம்ம இன்றைக்கி ஏர்லியராக முடிச்சோம், அவளும் போய் ஸ்டடீஸ்க்கு போயிடுவா அப்படின்றது. ஈவினிங்கும் அவளுக்கு படிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்றத மார்னிங்கே முடிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பாப்பாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் நாளைக்கு போட போகிறா. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் கண்டிப்பாக பண்ணணும் இல்லையா? இதுலேருந்து இந்த கப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஷராரா டைப்பு. இதோட பாட்டம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இது இந்த ஷராரா டைப் இப்படி வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராதைக்கு ட்ரெஸ்ஸு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இது பெரிய சைஸு, என்னோடய சைஸு, நான் போடுற சைஸு. ஸோ அது அவளுக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். பேண்ட்டு லூஸாக இருந்தது, பேண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு ஷால் வந்து இதுதான். அண்ட் என்னோடய அவுட்ஃபிட் நாளைக்கு என்ன போட போகிறேன் அப்படின்றத வாங்க காமிக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டிநாடு காட்டன் சாரீ தான் வேர் பண்ண போகிறேன். ஸோ அதோட ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி வந்துருச்சு. நல்லா இருக்கா? ஸோ இது வந்து டபுள் பார்டர். இது வந்து வேறு மேலே வந்து வேறு கலர், கீழே ஒரு வேறு கலரு. இப்போ ஒரு ட்ரெண்டிங்கான சாரீ, இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நான் நாளைக்கு வேர் பண்ண போகிறேன். இது அயன் பண்ணணும். ஆக்சுவலாக நான் அயன் பண்ணலான்னு பார்த்தேன். பாப்பா கிட்டே எனக்கு கொஞ்சம் அயன் பண்ணி கொடுடா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவள் வந்து டைம் பார்த்து அயன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இன்கேஸ் அவள் அயன் பண்ணலன்னா நான் அயன் பண்ணிக்குவேன், இல்லை அவள் அயன் பண்ணா அப்படின்னா அது உங்களுக்கு வீடியோவை நான் காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பூஜை பொருள்லாம் போய் வாங்க போனோம். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நான் குளிச்சுட்டு சாமி விளக்கெல்லாம் வந்து எங்கள் மாமியார் விளக்கி வச்சுட்டாங்க. போயிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த வேலையை முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பூஜை பொருள் வாங்க போனோம். அது போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் மதியானம் வந்து சாப்பிட்ணும். மதியானத்துக்கு வந்து நான் இன்றைக்கி சூப்பும் எக்கும் தான் பண்ண போகிறேன். சூப் வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு டொமேட்டோ சூப்பும் உங்களுக்கு வெஜிடபிள் சூப்பும் ரெடி பண்ண போகிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் சொன்னார் எனக்கு கொஞ்சம் சாலிடாக வேணும், சாப்பிட்றதுக்கு மாதிரி ஏதாவது வேணும் சூப்போட சேர்த்து அப்படின்றதுனால சரி ஓகே வெஜிடபிள் சூப்பு ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த 2 சூப்பு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா இப்போ நான் சூப்பர் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அகாராலேருந்து எலைட் சூப் மேக்கர் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக அழகாக சூப் மேக் பண்ணிடலாம். நமக்கு வந்து ரொம்ப க்ரீமியான சூப்பை வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் வந்து நான் டொமேட்டோ சூப் ரெடி பண்ணி காமிக்கிறேன். மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மிஷின் ரீசெண்ட் டைமில் எங்களோட வெயிட் லாஸ் டயட்டுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. இதுதான் அகரோவோட எலைட் சூப் மேக்கர். இந்த லிட்டில் பிளேட் கொடுத்துருக்காங்க. இது பிளெண்டிங் சாப்பிங்லாம் பண்ணி ஒரு ஃப்ரெஷ் சூப் கொடுக்கும். இந்த கண்ட்ரோல் பேனலில் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 மோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்மூத், சங்கி, காம்போட், ஜாம், ரீஹீட், பிளெண்ட் அண்ட் க்ளீன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்மூத் சூப் தான் செய்ய போகிறாங்க. 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டுட்டு, கார்லிக் ஒரு 4 பல்லு போட்டுட்டு, நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஆனியன் பவுடரு, பெப்பர், அவ்வளோதான். ஜஸ்ட் அதை போட்டுட்டு நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஸ்மூத் மோடில் வச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 18 to 20 மினிட்ஸில் உங்களோட சூப் ரெடி. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, அதுவே உங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணி பக்காவான ஒரு சூப்பை கொடுத்துரும். நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச வெஜிடபிள் சூப்பு. இதுவும் செய்யறது ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு பிடிச்ச காய்கறியை வெட்டி அதில் போட்டுட்டு ஆனியன் பவுடர், பெப்பர், சால்ட்டு, வாட்டர் போட்டுட்டு சங்கி மோடில் வச்சுட்டா போதும். ஜஸ்ட் ஒரு 18 to 20 மினிட்ஸில் நம்மளோட சூப்பு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதில் சூப் மட்டும் இல்லைங்க, நம்ம ஜாம் கூட பண்ணலாம். வீட்லேயே எப்படி ஜாம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். 2 கப்பு வந்து நம்ம பப்பாயா எடுத்துருக்கோம். நமக்கு பிடிச்ச ஃப்ரூட் எது வேணால் எடுத்துக்கலாம். 2 கப்பு அதே மாதிரி மெஷர் பண்ணி சுகர் போட்டுட்டு, கொஞ்சமாக சின்னமன் பவுடர், அப்புறம் வந்து ஒரு ½ லெமனை மட்டும் ஸ்க்யூஸ் பண்ணி போட்டுட்டு, ஃபஸ்ட்டு வந்து காம்போட் மோடில் வச்சுட்டு 18 மினிட்ஸ் நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜாம் ரெடி ஆகிடும். உங்களுக்கு ஜாம் நல்லா திக்காக வேணும்னும் போது நீங்கள் வந்து ஜாம் மோடை நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு டெலிஷியஸான திக்கான ஜாம் கிடைக்கும் உங்களுக்கு. இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க.
நம்ம கொஞ்சமாக வாட்டர் போட்டு டிஷ் வாஷ் லிக்விட் ஃபியூ ட்ராப்ஸ் போட்டுட்டு இதில் பிளெண்ட் அண்ட் க்ளீன் ஆப்ஷன் இருக்குது. பிளெண்ட் அமைக்கி விட்டிங்கன்னா அதுவே பக்காவாக க்ளீன் பண்ணிடும். எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கு பாருங்கள், அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து ஒரு கிளாத்தை வச்சு வைப் பண்ணிட்டா இதோட க்ளீனிங் ப்ராசஸ் சூப்பராக முடிஞ்சிருச்சு. இந்த அகோராவோட எலைட் சூப் மேக்கர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். பட்ட தங்கம், என்ன அம்மாக்கு அயன் பண்ணி தரியா? சூப்பர். கிருஷ்ண ஜெயந்திக்கு நீ அயன் பண்ணி கொடுக்குற ட்ரெஸ் தான் அம்மா போட போகிறாங்களா? எவ்வளோ நேரம் ஆகும் இது பண்ணுறதுக்கு? வாவ், வெரி குட். ப்ரொஃபஷ்னல் கூட இவ்வளோ சூப்பராக பண்ண மாட்டாங்க அக்ஷயா. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ லவ் யூ. நம்ம இப்போ கோயம்பேடுக்கு தான் கிளம்புறோம். கோயம்பேடுக்கு போனோன்னா நமக்கு தேவையானது A to Z எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கிட்டு வந்துடலாம். பூ, பழம், மாயிலை, தோரணம், தேங்காய், பூஜைக்கு தேவையான மஞ்சள், குங்குமம்னு மொத்தமாக ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா இங்கே ஒவ்வொன்றுமே இப்போ பண்டிகை டைமில் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். கோயம்பேடில் வாங்கினா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரி, அதனால் கோயம்பேடுக்கு வந்தாச்சு. கோயம்பேடு பர்ச்சேஸை முடிச்சுட்டு எப்போவுமே நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி பலகாரம் வந்து நாங்கள் பெரம்பூர் ஸ்ரீனிவாஸ் சிலையை வாங்கிடுவோம். ஒரே பாக்ஸில் எல்லாமே வந்துடும். அதில் என்னென்னலாம் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம vlogல உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சாமி கும்பிடும்போது. The next day. பூவெல்லாம் வச்சு நானும் ரெடி ஆகிட்டேன். பூஜை வேலை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, சமையலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அக்ஷய் பாப்பாவை கிளப்பிட்டு நம்ம சாமி கும்பிட வேண்டியதுதான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் ஒரு குட்டி கண்ணன் வர போகிறாரு. அவங்க யாருன்னு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. சாமி, சாமி, சரி, குட்டி கண்ணன் இவங்க தான். இவங்களதான் ரெடி பண்ண போறோம். இன்னைக்கு ரியா கண்ணனாக மாற போறாங்க. பை போலாமா? டாடா சொல்லலாம். பை சொல்லு. பை 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 போலாம். போட்டுக்க கையில போலாமா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? செமையா இருக்கு. கலர் சூப்பரா இருக்கு. ஆமா. ஸோ எல்லோ செம்மையாக சூட் ஆயிடுச்சு. இதில் என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நேத்திக்கு நைட்டு வரைக்கும் எனக்கு பிளானே கிடையாது. அவளுக்கு என்ன செட்டு போடுறது, ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம், வீட்டில் தான் இருக்கே அப்படின்னு நான் இருந்தேன். நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு இங்கே வருங்க இந்த செட்டு வாங்கினேன். வேற லெவலில் இருந்ததுங்க. இன்ஸ்டாமார்ட்லையா? ஆமாம், இன்ஸ்டாமார்ட்டில் போட்டு வாங்கினேன். இது நெக் செட். அது இது வந்து நெக் செட்டு. இது வந்து ஹேங்கிங்ஸ். இது இயரிங்ஸ். இது வந்து கை வங்கி. இது வந்து நெத்தி சுத்தி வச்சு கட்டுறா. இந்த இதுல வருமே பாகுபலி 1ல இவ போட்டிருப்பா, தமன்னா. அப்படியா? ஆமா, சூப்பரா இருக்கும் அது. சரி, மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன். நேற்று பாப்பா வந்து அயன் பண்ணி கொடுத்தால, அதுதான் நான் இன்னைக்கு வேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு 3rd டைம் வந்து அயன் பண்ணி கொடுக்குறது. உண்மையிலேயே வந்து நான் பண்ணுறதை விட நல்லா பண்ணுறா அப்படின்னு தான் சொல்லணும். அவளோட இந்த வயசில் அவள் அவ்வளோ பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யூஸ்வலாக பழைய சாரீ தான் கொடுத்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். இது புது சாரீ. சரி இது கொடுப்போம். எனக்கு அவன் மேலே கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, கண்டிப்பாக அவன் நல்லா பண்ணுவான்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கான். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? சரி, இப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அது எப்படி இருக்காங்க? அழகா ரெடி ஆயிட்டாங்கல்ல? அல்டிமேட்டா இருக்கு. இன்னும் எனக்குன்னே பிடிக்கும் போல இருக்கு என் தங்கத்துக்கு. சரி சாமி கும்பிட்டுலாமா? ஆஹா, 2 பேரும் கிருஷ்ணரும் ராதையும் ரெடி ஆயிட்டாங்களா? சரி, ரெடியா? நம்ம வீட்டு கிருஷ்ணர் ரெடி ஆயிட்டாருங்களா? கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. பிரசாதமும் வந்து இலையில வச்சாச்சு. வீட்லயும் வந்து பிரசாதம் செஞ்சிருக்கோம், வெளியிலயும் வாங்கியிருக்கேன். என்னென்ன செஞ்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடுறேன். பொங்கல், வெண்பொங்கல், பாயாசம், பால், அதுக்கப்புறம் அவல் லட்டு. இது தயிர் அத்தை வச்சிருக்காங்க. இது அவல் லட்டு, சக்கரை பொங்கல். இது கடையில் வாங்கினது, ஸ்ரீனிவாசாவில் வாங்கினோம்ல, அதில் இதுதான் கொடுத்தாங்க. அவல், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, பொரி உருண்டை, வேர்க்கடலை பர்ஃபி, இந்த 2 வகை முறுக்கு, இனிப்பு சீடை, கார சீடை, அதிரசம், ஸ்வீட்டு, சோமாஸ். இதுதான் இந்த கிட்ல இருந்துச்சு. கூடவே அந்த கிருஷ்ணரோட படம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வடை செஞ்சோம். இது காம்ப்ளிமெண்ட்ரியா PS4 அதான் ஸ்ரீனிவாசில் கொடுத்துருந்தது. இது எல்லாமே எங்கள் அத்தை தான் செஞ்சாங்க. வடை மட்டும் நீ செஞ்சல? வடை மட்டும் நான் செஞ்சேன். அதுக்கும் மாவு அவங்களே அரைச்சு கொடுத்தாங்க. சூப்பர். ஓகே, சாமி கும்பிட்டுலாமா? எங்க வீட்டு கண்ணன் பாத்தீங்களா, இப்பவே வெண்ணெய் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு.
தலைப்பெல்லாம் கட்டி பயங்கரமா இருக்காரு. சூப்பரா இருக்குல்ல? கண்ணன் ராதையுடன் நான். நல்லா இருக்கா? நானும் சேர்ந்து கொள்கிறேன். வாங்க. எங்க ஃபேமிலில எல்லாரும் இருக்காங்க. டடா. எங்க அத்தை இங்க இருக்காங்க. ஏய், கேரு. எங்கடி ராணி வேஷம் போட்டு தாவாணிலாம் காணோம்? அவுத்துட்டியா? அடி பாவி. எவ்வளவு அழகா தாவாணிலாம் எடுத்து கொடுத்தேன். ஏப்பா? இருக்கிறதுல கியூட் வந்து கண்ணன் தான். ஏப்பா? போட்டது அப்படி. சின்ன கண்ணன். சின்ன கண்ணனா? சரி ஓகே, வாங்க சாமி கும்பிட்டுலாம். அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். உங்க வீட்ல நீங்க சூப்பரா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், பாய்.